வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் முதல்வர் ரங்கசாமியுடன் காங்கிரஸ் மேலிட பிரதிநிதிகளின் இறுதிக்கட்ட சமரச முயற்சி படுதோல்வி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய அதிரடி முடிவு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் கிடைக்கும். அமைச்சர் கந்தசாமியின் பேச்சால் திமுகவினர் அதிருப்தி. புதுவையின் சுற்றுப்புற கிராமங்களில் இன்று தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலம். வயதினை மறந்து பெருசுகள் ஆட்டம் போட்ட ருசிகரம். இனி விரிவான செய்திகள். தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி, புதுவை தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் தனி கட்சி துவங்குவதற்கான அறிவிப்பினை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி நாளை அறிவிக்க இருப்பதுடன் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்ய உள்ளார். புதுவையில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் ரங்கசாமி தனி கட்சி துவங்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ரங்கசாமியை சமாதானப்படுத்த அவரது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வருகின்ற தேர்தலில் ரங்கசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க கட்சி மறுத்துவிட்டதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் தனி கட்சி துவங்கும் நடவடிக்கையில் ஆதரவாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனால் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தனது முடிவு குறித்து எதையும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தனி கட்சி அறிவிப்பினை வெளியிடும்படி ரங்கசாமிக்கு நெருக்கமானவர்கள் யோசனை தெரிவித்து வருவதால் ஓரிரு நாளில் முக்கிய முடிவினை அறிவிப்பார் என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, புதுவை காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை இன்று அவரது வீட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் தனி கட்சி துவங்கும் முடிவினை கைவிட்டு காங்கிரஸில் நீடிக்க வேண்டுமென வலியுறுத்தினர். ஆனால் இதற்கு ரங்கசாமி எந்தவித உத்தரவாதமும் அளிக்கவில்லை. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பிரமணியன் கட்சி மேலிட உத்தரவின் பேரில் ரங்கசாமியை சந்தித்து பேசியதாகவும் காங்கிரஸில் நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் கூறினார். மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய என் ரங்கசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற செய்தி வந்திருந்தது. அதன் காரணமாக நான் சென்ற மாதம் அவரிடம் தொலைபேசி மூலமாக உங்களை சந்தித்து பேச விரும்புகிறேன் என்று கேட்டிருந்தேன். அவர் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரை அதிடம் எந்த பதிலும் வராத நிலை இருந்தது. எனவே இந்த செய்தி ராஜினாமா செய்ய போகிறார் என்ற செய்தியோ பொருளையோ மாதிரி ஒரு தகவல் தெரிந்த பிறகு ஏன் நாமே நேரே சென்று சந்தித்து காங்கிரஸ் கட்சியிலே இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடாது என்று நினைத்தேன். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவித்து பத்திரிகையாளருக்கெல்லாம் சென்று அவரை சந்தித்து பேசினேன். தாங்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து சேர்ந்து தேர்தலை சந்திக்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன். அவர் அது பற்றி பதில் கூறுவதற்கு முன்பாக, இல்லை அது சம்பந்தமாக விவாதிப்பதற்கு முன்பாக, தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கு மரியாதைக்குரிய என் ரங்கசாமி அவர்களை சந்திக்க வந்துவிட்டார். அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் விருப்பத்திற்கேற்ப அவர்கள் சார்பாக நமது முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதும் தெரிந்து கொண்டேன். எனவே நாங்கள் மூவரும் சேர்ந்து சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு
அவரை தனியாக அவரிடம் விவாதித்து கலந்து கொண்டு பேசும்படி சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன் வெளியிலே. அவர்கள் சுமார் ஒரு 20 நிமிடங்கள் அங்கே இருந்து சந்தித்து தனியாக பேசியது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதுதான் இப்போது வரை கிடைத்துள்ள தகவல். பேச்சுவார்த்தை நான் நமது கோரிக்கையை காங்கிரஸ் சார்பாக நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கையை வைத்துவிட்டோம். அவர்கள் முன்பும் பதில் கூறவில்லை, இப்போதும் பதில் கூற எத்தனைக்கின்ற தருணத்திலே வந்து விட்டார் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் என்பதால் அந்த பொறுப்பினை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் அனுப்பப்பட்ட மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவரை விட்டுவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். காங்கிரஸ் தலைவர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியில் வந்த முன்னாள் முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்டபோது செய்தி ஒன்றும் இல்லை என்று தனக்குரிய சிரிப்புடன் வெளியேறினார். காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுக வந்தால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அமைச்சர் கந்தசாமி அரசு விழாவில் பேசிய பேச்சினால் திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். புதுவையில் உலக வங்கி நிதி உதவியுடன் புதுவை மற்றும் காரைக்கால் துறைமுக பகுதிகளில் மறு கட்டமைப்பு பணிகள் மற்றும் நவீனமயமாக்கலுக்கான அடிக்கல் நாட்டு விழா, மீன் அங்காடி புத்தாக்கம், புதிய சுகாதார மீன் அங்காடிகள் கட்டுமான பணிகள் துவக்கம், மீனவர் குடியிருப்பு கட்டுமான பணிகள் துவக்கம் போன்றவற்றின் விழா தேங்காய் திட்டில் இன்று காலை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா வரவேற்புரையாற்ற சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கட்டுமான பணிகளுக்குரிய அடிக்கல் நாட்டிய துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மீனவ மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசினை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், காரைக்கால் நகராட்சி துணைத் தலைவர் தங்கவடிவேல், வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து தலைவர் காங்கேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய அமைச்சர் கந்தசாமி, வைத்திலிங்கம் தலைமையிலான ஆட்சியில் மீனவர்கள் சிறுபான்மையினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அடுத்த முறை காங்கிரஸை தவிர எந்த கட்சியும் ஆட்சிக்கு வராது என்றார். ஒரு துறையிலும் ஒரு அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய துறையை போட்டியில வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புதுச்சேரி மண்டலம் பல நிலவில் உள்ள திட்டங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்தால் அதிகாரிகளுக்கும் அந்த பெருமை சேரும். சொல்ல போனால் குறிப்பாக மிதகு துணைநிலையாரை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட வேண்டும், பாராட்ட வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த நிலவில் உள்ள அனைத்து திட்டமும் கொண்டு வருவதற்கு கோப்புகளை உடனடியாக கையொப்பம் போடுகின்ற நேரத்தில் தான் அந்த திட்டங்கள் சென்றடைகிறது மக்களுக்கு. மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர்கள் இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க கவலைப்படாதீங்க. அதிமுக புதுச்சேரி மண்டல ஆட்சிக்கு அமைச்சரவை வருகிறேன்னு சொன்னால் காங்கிரஸ் கூட இருந்தால் மட்டும்தான் வர முடியும். புதுவிலே தனியாக வர முடியாது கூறிய காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுக வந்தால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அமைச்சர் கந்தசாமி அரசு விழாவில் பேசிய பேச்சினால் திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். புதுவை அருகே உள்ள தென்பெண்ணையாற்றில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் சுற்றுப்புற கிராம பகுதிகளை சேர்ந்த மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்தனர். புதுவையின் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் பெண்ணையாற்று திருவிழா என்பது மிகவும் பிரபலமான விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆற்று திருவிழா இன்று காலை கொண்டாடப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள் இன்று காலை முதலே தென்பெண்ணையாற்று பகுதிகளில் தங்கள் குடும்பத்தினருடன் திரண்டனர். அவர்கள் அங்கேயே சமைத்து பூஜை செய்து மகிழ்ந்ததுடன் வயது வித்தியாசம் என்று ஓடியாடி விளையாடினர். பெரியவர்கள் தங்களுக்குரிய பாணியில் தாயம் விளையாடியதுடன் கண்ணாமூச்சி ரேரே, கண்டுபிடி ரேரே என்று ஆடிப்பாடி உற்சாகமடைந்தனர். இது மட்டுமன்றி ஆங்காங்கே காதலர்கள் தங்கள் ஜோடியுடன் கும்மாளமிட்டனர். இதேபோல் புதுமண தம்பதியினர் தங்களின் உற்சாகத்தினை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவையில் சுற்றுப்புற தென்பெண்ணையாற்று பகுதிகளில் இன்று நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் இளம் பெண்களின் ஆட்டம் அதிகமாக தென்பட்டதை காண முடிந்தது. புதுவை மற்றும் விழுப்புரம், கடலூர் மாவட்ட கிராம பகுதிகளில் மற்ற பண்டிகையை விட பொங்கலும் ஆற்று திருவிழாவும் தான் முக்கிய விசேஷம் என்பதால் அதன் கொண்டாட்டம் தென்பெண்ணையாற்று பகுதிகளில் இன்று கரைபுரண்டோடியது. ஆற்று திருவிழா காரணமாக அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் அந்தந்த பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்ற புதுவை மாணவ மாணவிகள் அமைச்சர்கள் ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவை இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 48வது தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் கடந்த 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது.
இதில் புதுவை அணி சார்பில் பங்கேற்ற பிரதீப் குமார், மாரியா அல்போன்ஸ், அஸ்வின் குமார், காசிராஜன் ஆகியோர் தங்க பதக்கம் வென்றனர். இதேபோல் பிரதீப் குமார் தங்கம் மற்றும் வெள்ளி, வெண்கல பதக்கங்களை வென்றார். காசிராஜன், தினேஷ்குமார், தீபக் ராஜ், விஸ்வதா ஆகியோர் வெண்கல பதக்கங்களையும் வென்றனர். இவர்கள் இன்று காலை அமைச்சர்கள் ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் திருவேங்கடம், மூத்த துணைத் தலைவர் பிரசாத் ராவ், பொதுச் செயலாளர் செல்வம், இணை செயலாளர் சிவகுமார், துணைத் தலைவர் தாமஸ் ஆகியோர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதியை சேர்ந்த ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். உப்பளம் தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் கல்வி உதவி, மருத்துவ நிதியுதவி என 20,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் ஜானிபாய், இஸ்மாயில், மன்சூர் ஹுசேன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கருவடி குப்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஷாஜகான் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். மீனவர்களின் நலன் கருதி வீராம்பட்டினத்தில் பெட்ரோல், டீசல் பங்க் விரைவில் அமைக்கப்படும். துறைமுக விழாவில் முதல்வர் வைத்திலிங்கம் உறுதி. லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தொடர் விபத்து. அரசு மற்றும் தனியார் பஸ்களில் வேக கட்டுப்பாட்டு கருவியை அமைக்கும்படி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்மந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். I know you
billion diamonds. The Joy Alucas Diamond Collection. Come, fall in love. Joy Alucas, world's favorite jeweler. உங்கள் தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் பெஸ்டிவல் பரிசாக ஒரு நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸுகள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் பெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒரு முறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. பொங்கலை முன்னிட்டு லெனின் நகரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு லெனின் நகரில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. வெங்கடேசன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் என்ஆர் பேரவைத் தலைவர் ரமேஷ் மற்றும் லெனின் நகர் இளைஞர்கள் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினத்தில் அரசு சார்பில் டீசல் பங்க் அமைக்கப்படும் என்று முதல்வர் வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார். புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் உலக வங்கி நிதி உதவியுடன் இன்று நடைபெற்ற நவீன மீன் அங்காடிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய முதல்வர் வைத்திலிங்கம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மீனவர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும், சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் கணக்கெடுப்பு நடத்தி சுமார் 4000 வீடுகள் கட்டி கொடுக்க இருப்பதாக பேசினார். மீனவர்கள் படகுகளுக்கு டீசல் வாங்க மிகவும் சிரமப்படுவதால் நகர பகுதியிலும் வீராம்பட்டினத்திலும் பங்க் அமைக்கப்படுவதுடன் மீனவர்கள் தங்களுக்குரிய நலத்திட்டங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். முதல்வராக பொறுப்பேற்கும் போது மீன்வளத்துறைக்கு பட்ஜெட்டில் 90 கோடி ரூபாய் என்று அறிவித்து 50 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற முதல்வர் வைத்திலிங்கம், மீதமுள்ள 40 கோடியை கடன் வாங்கித்தான் செலவிட்டுள்ளோம் என்று விளக்கம் அளித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர கமிட்டியினர் பல்வேறு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில குழு தலைவர் ஜீவானந்தம் தலைமை தாங்க, இதில் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் தினேஷ் பொன்னையா, ஆனந்த், நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி, வட்டார குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணமான மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இதேபோன்று புதுவையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பஸ்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி அமைக்க வேண்டும், கல்லூரி மற்றும் ஏர்போர்ட் சாலையில் வேக தடை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி
இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆகியவை இணைந்து லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையில் வேகத்தடை அமைக்கும் போராட்டத்தை இன்று நடத்தினர். இதற்கு மாணவர் சங்க துணைத் தலைவர் ரஞ்சித் தலைமை தாங்க ரோஹன், வைத்தியநாதன், ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் மாணவர் மன்ற முன்னாள் செயலாளர் ரெனின்துரை, செயலாளர் ஆனந்த், ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் சந்துரு, பொருளாளர் பிரபுராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த போராட்டத்தில் இளைஞர் பெருமன்றத்தினர் மட்டுமன்றி அப்பகுதி பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுவையில் வேளாண்மை விற்பனை மையத்தினை அரசு செயலர் கோஜின் இன்று துவக்கி வைத்தார். புதுவை வேளாண்மை துறை சார்பில் விற்பனை மைய துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. இதனை வேளாண்மை துறை செயலர் ஆர்.கே. கோஜின் திறந்து வைத்தார். இதில் வேளாண்மை துறை இயக்குநர் சத்யசீலன் முதல் விற்பனையை துவக்கி வைக்க வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். புதுவை அலையன்ஸ் பிரான்சேவில் சிவன் மற்றும் அவனின் 7 நடனங்களும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உலக புகழ்பெற்ற ரகுநாத் மனே கலந்து கொண்டு நடனமாடினார். இதில் அலையன்ஸ் பிரான்சே அதிகாரிகள், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டினர் கலந்து கொண்டனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா? ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம். ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி.
LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மெகா மெகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள்.
முன்னாள் முதல்வர் ரங்கசாமியுடன் காங்கிரஸ் மேலிட பிரதிநிதிகளின் இறுதிக்கட்ட சமரச முயற்சி படுதோல்வி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய அதிரடி முடிவு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் கிடைக்கும். அமைச்சர் கந்தசாமியின் பேச்சால் திமுகவினர் அதிருப்தி. புதுவையின் சுற்றுப்புற கிராமங்களில் இன்று தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலம். வயதினை மறந்து பெருசுகள் ஆட்டம் போட்ட ருசிகரம். மீனவர்களின் நலன் கருதி வீராம்பட்டினத்தில் பெட்ரோல் டீசல் பங்க் விரைவில் அமைக்கப்படும். துறைமுக விழாவில் முதல்வர் வைத்திலிங்கம் உறுதி. லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தொடர் விபத்து. அரசு மற்றும் தனியார் பஸ்களில் வேக கட்டுப்பாட்டு கருவியை அமைக்கும்படி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.